மக்களே, வெளிநாட்டில் இருக்க அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் தை திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சவுதி அரேபியாவில் பொங்கல் எப்படி தெரியுமா போகும்? லீவ்லாம் கிடையாது மக்களே, ரெகுலர் டியூட்டி தான். வேலைக்கு போயிட்டு வந்துட வேண்டியதான். சில பேர் குளிச்சும் குளிக்காமல் போயிருப்பீங்க. ஆனால் இந்தியாவில் காலையில் எழுந்திரிச்சு நல்லா குளிச்சு இழிச்சிட்டு புது துணியை போட்டு நல்லா புத்தாடை உடுத்தி நல்லா போகமாக இருந்திருப்பீங்க. கோயிலில் பொங்கல் வச்சுருப்பீங்க, குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க. இங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாத மக்களே. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்தியாவில் இருக்கவங்க என்ன நினைப்பீங்க? உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னு வந்தால் தான் தெரியும். கோழிக்கு தான் தெரியும் முட்டை போகிற வழி என்னன்னு. அதே மாதிரி தான் மக்களை கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் அழுதுகிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ப மாட்டீங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். அதனால் என்னோட சுற்றி இருக்கவங்க, என்னோட குடும்பம் குட்டி எல்லாம் நல்லா இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம். நானாவது கல்யாணம் ஆகாதவன். கல்யாணம் ஆனவங்க தலை தீபாவளியாக இருக்கட்டும், தலை பொங்கலாக இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. நம்ம போகிற அன்னைக்கு தான் தலை தீபாவளி, தலை பொங்கலாக இருக்கும். எல்லாரும் எங்களை குறை சொல்றதுக்கு போல இந்தியாவில் வல்லரசாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. இந்த மாதிரி நினைச்சு எங்களை பிளேம் பண்ண